போலிஞ்சர் பேண்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலை இருக்கு இல்லையா, வாழை இலை மாதிரி ஒரு சென்டர் ஆக்சுவல் லைனு, தட் இஸ் ஒரு நரம்புங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு அப்பர் லைனு, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு லோயர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கும். அதுதான் போலிஞ்சர் பேண்ட்ஸ் அப்படின்னா ஒரு பேண்ட். ஓகே, அப்படிங்கிறத போலிஞ்சர் பேண்ட் சொல்கிறோம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜான் போலிஞ்சர் அப்படிங்கிற ஒரு 1980s அந்த டயத்தில் வந்து ஒரு கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போலிஞ்சர் பேண்டை யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருடைய ட்ரேடிங் ஆப்பை ஓப்பன் பண்ணாலும் மினிமம் 2 இண்டிகேட்டர் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா RSI இருக்கும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது போலிஞ்சர் இண்டிகேட்டராக இருக்கும், போலிஞ்சர் பேண்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த போலிஞ்சர் பேண்ட்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 லைன்ஸ் இருக்குது. அந்த லைன் வந்துட்டு மிடில் லைன் வந்து இட் இஸ் கால்டு மிடில் பேண்ட், மேலே உள்ள லைன் வந்து இட் இஸ் அப்பர் பேண்ட். ஓகே, கீழே உள்ள லைன் வந்து லோயர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மிடில் லைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த அல்டிமேட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் மேலே போகுது இல்லை கீழே வருது, இதுதான். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்ன ஆகுது, நாளுக்கு நாள் ப்ரைஸ் மேலே அதிகரிக்குதா இல்லை குறையுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மிடில் பேண்ட் வந்து என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 days சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்பர் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 days சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்டூ 2. ஓகே, ஸோ அது இன்டூ 2 ப்ளஸ் மேலே வந்து ப்ளஸ் பண்ணி மேலே உள்ள லைன். ஓகே, அது கீழே எடுத்துட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்டூ 2, அது அந்த வந்து மிடில் உள்ள சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது, அதுலேருந்து மைனஸ் பண்ணி இதுக்கான டேட்டாஸ் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ வந்து தியரி நான் சொல்லிடுறேன். ஸோ மேலே வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்டூ 2 வந்து ப்ளஸ், அதாவது வந்துட்டு சென்ட்ரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நம்பர்லேருந்து ப்ளஸ் பண்ணிக்கிறது, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டா அது வந்துட்டு லோயர் பேண்ட். ஓகே, ஸோ இது அல்டிமேட்டாக என்னத்தை வந்து இந்த போலிஞ்சர் பேண்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னத்தை வந்து நமக்கு தெரிவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸினுடைய வாலட்டிலிட்டி. ஓகே, ஸோ அதாவது வந்து மேலே போகுதா இல்லை கீழே வருதா இல்லை எவ்வளோ வாலட்டிலிட்டி அப்படிங்கிறத தெரிவிக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்துட்டு இந்த கால்குலேஷன் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகணும், இந்த பேண்ட் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா வந்துட்டு அப்போ சென்ட்ரலில் மூவிங் ஆவரேஜ் வந்து மாறுது, மூவிங் ஆவரேஜ் மாறும்போது அதை பொறுத்து அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மேலே வந்து நம்ம சொன்னல ப்ளஸ், அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இன்டூ 2 வந்து கீழே வந்து மைனஸ், அப்போ அந்த பேண்ட் வந்து மேலேங்கிறது. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த மேலே இதாகுதுன்னா அது பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதே மாதிரி கீழே வந்து சுருங்குதுன்னா, ஸோ சுருங்கும் போது அதாவது வந்து இட் இஸ் கால்டு கான்ட்ராக்ட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன். ஓகே, எக்ஸ்பான்ஷன் ஆகுது அப்படின்னா வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதே வந்து சுருங்கும் போது அப்படின்னா வாலட்டிலிட்டி குறையுது. இதுதான் வந்து இதில் உள்ள இன்டர்பிரேஷன். ஓகே, ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதோட உங்களுக்கு நான் இப்போ அடுத்தது என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலிஞ்சர் பேண்ட் வந்து எப்படி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அது அப்ளிகபிள். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டேயில் பார்க்குறீங்களா டேக்கு வந்துட்டு அது அப்ளிகபிள். இதே வந்துட்டு நீங்கள் டே ட்ரேடிங் வந்து 15 minutes 1 hour சார்ட் பார்த்தீங்கன்னா அது அப்ளிகபிள். ஓகே, இதில் வந்து ஒரு 3 விஷயம் வந்துட்டு இது வந்துட்டு பயன்படுத்துகிறோம் போலிஞ்சர் பேண்டை. ஒன்று வந்து பார்த்தா ஹை அண்ட் லோ ப்ரைஸஸ். ஓகே, இது என்ன ஹை அண்ட் லோ பிரைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தியரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், திருப்பி வந்து உங்களுக்கு அந்த கிராஃப் காட்டுறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேண்ட் வந்துட்டு மேலே ஒரு அப்பர் பேண்ட் இருக்குது, கீழே லோயர் பேண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது RSIயில் எடுத்துக்கிட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 30-70 சொல்லுவாங்க. 70 அப்படின்னா ஓவர் பாட்டன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது 80 கூட வந்துட்டு போவோம். அதுக்கப்புறம் 80-20ங்கிற ரேஞ்சு சொல்லுவாங்க. அதே 30 எடுத்துக்கிட்டா ஓவர் சோல்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 30 ரீச் ஆகிடுச்சுன்னா நிறைய வித்துடுச்சு, இதுக்கப்புறம் வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே 70 ரீச் ஆகிடுச்சுன்னா நிறைய வந்துட்டு வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் விற்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி போலிஞ்சர் பேண்டில் அப்பர் பேண்டை தாண்டிடுச்சுன்னா ஓவர் பாட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து இறங்க ஆரம்பிக்க போகுது, அதுக்கப்புறம் வந்து செல். ஓகே, ஸோ தட் இஸ் மீன்ஸ் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே வந்து லோயர் பேண்டை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஓகே ஓவர் சோல்டு, இதுக்கப்புறம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இந்த போலிஞ்சர் பேண்ட் மூலம் பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்ன எடுத்துன்னா வாக்கிங் த பேண்ட்ஸ். ஓகே, அப்படிங்கும்போது மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது, அதாவது டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது என்ன தெரியும்னா அந்த அப்பர் பேண்டோடைய ஓரமாக வந்து நடந்து போயிட்டு இருக்கும். அதுதான் வந்து வாக்கிங் த பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொன்னோம், ஹை லோ ப்ரைஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், மேலே ஃபுல்லாக ஸ்டீப்பாக மேலே போவோம், அந்த அப்பர் பேண்டை பிரேக் அவுட் ஆகி வெளில போவோம். ஓகே, இல்லை ஸ்டீப்பாக கீழே வரும், லோயர் பேண்டை பிரேக் அவுட் ஆகி கீழே போவோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம், லோயர் பேண்டுக்கு வந்துட்டு கீழே போகாது, அதே மாதிரி அப்பர் பேண்டுக்கு மேலே போகாது, அப்படியே வந்துட்டு மேலே போய் அங்கேயே நடந்து போயிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், கீழே வராது. அதாவது இதை தாண்டி மிடில் பேண்டை
தாண்டி கீழே வராது, அங்கேயே அதுக்குள்ளே நடந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு நான் கிராஃப் காட்டுறேன், இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இப்போ ஃபுல்லாக தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஸோ மூணாவது பாயிண்ட், இந்த போலிஞ்சர் பேண்ட் வந்து ஒரு 2 சிக்னல் மேஜராக வந்து எமனேட் ஆகும், வெளில வரும். அந்த சிக்னல் வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடக்க போகுது சொல்லிட்டு அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எம் டாப். ஓகே, அப்படியே எம்மை வந்து திருப்பி போட்டால் டபிள்யூ. ஓகே, டபிள்யூ பாட்டம், அவ்வளோதான். எம் வந்து மேலே வந்துட்டு 2 இது இருக்கு இல்லையா, அதாவது வந்துட்டு 2 வந்து ட்ரையாங்குலர் மாதிரி இருக்கு இல்லையா, அது கூரா இருக்கு இல்லையா, அந்த கூரை வந்து ஞாபகம் வச்சுங்க டாப்னு சொல்லிட்டு. ஸோ எம் டாப்பு, அதை அப்படியே திருப்பி போட்டால் அதே வந்து என்ன ஆகிடுது, அது பாட்டம் ஆகிடுது, அந்த கூறு வந்து பாட்டம் ஆகிடுது, அதனால அதை டபிள்யூ பாட்டம் சொல்கிறாங்க. இது 2 நாளாக ஞாபகம் வச்சுங்க போலிஞ்சர் பேண்டில் எம் டாப் டபிள்யூ பாட்டம்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயம் பார்த்தோம். ஹை லோ ப்ரைசஸ், வாக்கிங் த பேண்ட்ஸ், சிக்னல். ஓகே, இது 3த்தையும் உங்களுக்கு பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை தவிர இன்னொரு விஷயம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் டேட்டா எடுத்துப்பாங்க, அந்த டேட்டா வந்துட்டு அதனோட ஆவரேஜ் கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நம்பர்லேருந்து அந்த ஆவரேஜ் நம்பரை மைனஸ் பண்ணுவாங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து முடிவு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ரூட், அது ஸ்கொயர் ரூட்டில் வர்றது தான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இங்கே எடுத்துக்கிட்டால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 90 ரூபாய் 70 காசு. ஓகே, ஸோ 20 days மூவிங் அவரேஜ் பிரகாரம் பார்த்தா 88 rupees 71 paisa. இதனுடைய 20 days ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த 20 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்தால் நான் சொன்ன மாதிரி ஸ்கொயர் ரூட் போட்டு கடைசியில் வந்துட்டு அது பார்க்கும்போது 1.29 வருது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய மிடில் பேண்ட் இருக்குல்ல, மிடில் பேண்டுங்கிறது 88.71 இதில் இருந்து ஓகே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்டூ 2. ஓகே, எது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1.29 இன்டூ 2. ஓகே, இதை வந்து ப்ளஸ் பண்ணா இது வந்து அப்பர். ஓகே, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த நம்பர் 1.29 இன்டூ 2 இதை வந்து இந்த 88.7 மைனஸ் பண்ணா இது வந்துட்டு லோயர் பேண்ட். பார்த்தா இங்கே தெளிவாக தெரியும், இந்த 91.29. ஓகே, இந்த 88.71 இந்த 88.71 அகைன் சென்டர் ஆக்ட் ஆகுது, அது கீழே வந்து 86.12. இதுதான் இந்த 3 நம்பர் சேர்ந்து தான் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு பேண்ட் ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நடுவில் வந்துட்டு 20 days மூவிங் அவரேஜ் மேலே போகுது, அதுக்கு திருப்பி அந்த ப்ளஸ் மேலே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே மைனஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு கிராஃபில் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஒரு வாட்டி வந்துட்டு போலிஞ்சர் பேண்டே வந்துட்டு ஒரு வாட்டி காட்டிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு இதுதான் வந்து சென்டரில் இருக்குது, இதுதான் வந்து என்னன்னா மிடில் பேண்டு, மேலே இருக்கிறது வந்துட்டு அப்பர் பேண்டு. ஓகே, அதே வந்து கீழே இருக்க வந்துட்டு லோயர் பேண்ட். ஓகே, இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தா இப்போ வந்து இந்த மிடில் உள்ள மூவிங் அவரேஜ் 20 days மூவிங் அவரேஜ் மேலே ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்பர் பேண்டு ஏறுது, ஏன்னா இங்கேருந்து ப்ளஸ் 2 times. ஓகே, அதே மாதிரி இங்கே -2 times அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அது உள்ளார்ந்து ஒடுங்கி உள்ள வருது. ஓகே, ஸோ இதுதான் போலிஞ்சர் பேண்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், என்ன இதில் பார்க்கணும்னு சொன்னோம். ஓகே, என்ன பார்க்கணும்னு சொல்லும்போது இந்த விஷயத்துல இப்போ இதான் போலிஞ்சர் பேண்ட். இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஒன்னு போலிஞ்சர் பேண்ட்ல வந்துட்டு கீழே ஃபுல்லா லோயர் பேண்ட பிரேக் அவுட் ஆகி வெளில வரும், அதே மாதிரி அப்பர் பேண்ட பிரேக் அவுட் ஆகி வெளில போகும் அப்படின்னு சொன்னோம். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்க, இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா லோயர் பேண்டை பிரேக் அவுட் ஆகி வெளில வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்படி வெளில வரும்போது இது மேபி வந்து இன்னொன்று கூட வரலாம், 1 2 இல்லை சாத்த 3 கூட வரலாம். ஸோ இப்படி வரும்போதெல்லாம் பீப்புள் வில் வெயிட், அதாவது வந்துட்டு இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகி தட் மீன்ஸ் ஓவர் சோல்ட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு பார்த்தா இந்த ஒரு போலிஞ்சர் பேண்டே உங்களுக்கு தெளிவாக தெரியும், இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏறி இது வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே மேலே போயிட்டு இங்கே வந்து பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், இங்கே சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, அப்படின்னா அது ஓவர் பாட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இறங்கி வந்துட்டு கீழே வந்திருக்கு. ஓகே, தட் இஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது, அங்கேருந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 2 விஷயம் வந்துட்டு போலிஞ்சர் பேண்டில் நம்ம தெளிவாக யூஸ் பண்ணுவாங்க. அது இன்வெஸ்டராக இருக்கட்டும் இல்லை ட்ரேடராக இருக்கட்டும், வெளில போயிடுச்சுன்னா அந்த பேண்டை பிரேக் பண்ணி வெளில போயிடுச்சுன்னா அது வந்து மேலே சைடாக இருந்தால் செல் பண்ணுறது வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. உள்ளே வந்து அது எப்போ செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா அந்த பேண்டை கிராஸ் பண்ணி உள்ளே வரும்போது, அப்போ தான் செல். அது வரைக்கும் வெளியே வரைக்கும் யாருமே இறங்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு பாட்டம்லேயே அதே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பேண்டுக்குள்ளே வரும். ஏன்னா ப்ரைஸுங்கிறது இங்கே வந்து டோட்டலாக வந்து ட்ரேட் ஆகிறதா இருக்கட்டும் இன்வெஸ்டாக இருக்கும், அது வித்தின் த பேண்டு தான். அதை தாண்டி வெளில போயிடுச்சுன்னா அது என்னது, அந்த ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக தான் வெளில போயிடுச்சு, பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, அந்த வெளியில் யாருமே வந்து பண்ண மாட்டாங்க அன்லெஸ் அதர்வைஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் மட்டும் அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கறது பார்ப்பாங்க. மற்றபடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோ இல்லை வந்து டேல வச்சுருக்கவங்களோ பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த விஷயம் புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், வாக்கிங் த பேண்ட்னு சொன்னோம். ஓகே, ஸோ வாக்கிங் த பேண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எது வாக்கிங் த பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்ன சொன்னோம், ஃபுல்லாக வந்துட்டு கீழே இறங்கி வருது. இப்போ பார்த்தா இது ஃபுல்லாக கீழே இறங்கி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிராஸாக டயகனலாக வந்துட்டு ஸ்லோப் லைன் போகுது. இப்போ இங்கே பார்த்துங்க வாக்கிங் த பேண்ட்ஸில் இந்த மேலே அப்பர் பேண்ட் இருக்கா, இதிலே வாக் ஆகிட்டு இருப்பாருங்க. ஓகே, இதுதான் வாக்கிங் த பேண்ட்ஸ். வாக்கிங் த பேண்ட்ஸ்னா இந்த மிடில் பேண்டை தாண்டாமல் கீழே வராமல் மேலேயே போயிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். திஸ் கிளியர்லி கிவ்ஸ் அ சிக்னல் தட் இந்த
இந்த ஸ்டாக்கோ இல்லை இந்த இண்டெக்ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால வந்துட்டு என்ன சொல்கிறது, அதோட நியூஸாக இருக்கட்டும் இல்லை அதனோட ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும் அதில் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் வந்து என்ன லைட்டாக கரெக்டாகவும் திருப்பி வந்து மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் த பேண்ட்ஸ் இந்த இடத்துலையே வாக் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து வாக்கிங் த பேண்ட்ஸ். இது வந்து மேலே சைலையும் இருக்கும், அதே மாதிரி கீழே சைலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படின்னா ஸ்ட்ராங்காக டவுனில் தான் இருக்குது, இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் வந்துட்டு வாக்கிங். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா W பாட்டம் M டாப்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பார்ப்போம், அதுக்கான க்ரைட்டீரியா என்னங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ W பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த போலிஞ்சர் பேண்டுக்குள்ளேயே இங்கேருந்து ஃபுல்லாக வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி கீழே வரும். இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோப் இருக்கு இல்லையா, இது வந்து பிரேக் அவுட் ஆகி வெளியில் போயிருக்கும், லைட்டாக வெளியில் போயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இது மாதிரி ஃபார்ம் ஆகும் W ஷேப்லேயே. மூணாவது W இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அது வந்து கீழே தாண்டாது, அதாவது வந்துட்டு அந்த பாட்டம் லோயர் பேண்ட் அதுக்கு பிரேக் அவுட் ஆகாம உள்ளே நிற்கும், அதுதான் முக்கியமான இண்டிகேஷன். உள்ளே நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்க வந்து ஒரு பிக் பிரேக் அவுட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிருக்கு. ஓகே, இது வந்து W பாட்டம். அதே மாதிரி M டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் டாப். ரெண்டாவது டாப் பார்த்தா அதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னா அர்த்தம் அது வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ப்ரைஸ் மேலே ஏற முடியல, அப்படி நடந்துச்சுன்னா அது ஃபுல்லாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இது ரெண்டு வந்து நல்ல சிக்னல் வந்துட்டு போலிஞ்சர் பேண்ட்ஸில். ஸோ இதுதான் வந்து போலிஞ்சர் பேண்ட்ஸான டோட்டலான டீடைல்ஸு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா போலிஞ்சர் பேண்டை யார் கண்டுபிடிச்சா, அதில் வந்து 3 லைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை மெயினாக வந்து வாலட்டிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போலிஞ்சர் பேண்ட் வந்துட்டு மேலே இன்க்ரீஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஆகிடுச்சுன்னா, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சுன்னா வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அர்த்தம், கான்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா வாலட்டிலிட்டி குறையுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதில் 3 சிக்னலுக்கு பயன்படுத்துகிறோம், ஹை லோ ப்ரைஸஸ், வாக்கிங் த பேண்ட் அண்ட் சிக்னல் வந்துட்டு 3 ஆக்சுவலி விஷயம் பார்க்குறோம். மூணாவது வந்துட்டு சிக்னல், அதில் வந்துட்டு M டாப்பு W பாட்டம்ஸ். ஓகே, ஸோ ஹை லோ ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் போலிஞ்சர் பேண்டில். பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா டாப் லைனில், அதுக்கப்புறம் வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி, பாட்டம் லைன் அதே மாதிரி பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. வாக்கிங் த பேண்ட்ஸுங்கிறது எல்லா டைமும் ஃபஸ்ட் இது மட்டும் நடக்காது, ஹை லோ ப்ரைஸஸ் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருந்தாலும் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் அந்த மேலேயே வந்துட்டு அப்பர் பேண்டோ இல்லை லோயர் பேண்டோ அங்கேயே வாக் ஆகிட்டு இருக்கும், அது வந்து வாக்கிங் பேண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக வீடியோவாக இருக்கும், பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் இண்டிகேட்டர், எல்லாரும் பயன்படுத்துவாங்க, நீங்களும் பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தி கண்டிப்பாக ட்ரேடு பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு அலோனாக வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாது. மற்ற வந்துட்டு இண்டிகேட்டர் லைக் RSI, அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஸ் ஓவர் MACD, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ஓகே, அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த இண்டிகேட்டர் வந்து அன்னைக்கு 80ஸ்லேருந்து இன்னை வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் இண்டிகேட்டராக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு பயனுள்ள இண்டிகேட்டராக அமையுது. ஓகே, இண்டிகேட்டராக இருக்கும்.